தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிக் பில்லியன் டேஸ் அமேசான் கிரேட் இண்டியன் சேல். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்னைக்கு 12 மணிக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 5%, 7% கேஷ்பேக் கிடைச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே லைவ் ப்ரூஃபோட, பேமெண்ட் ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷ் கரோன்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே நான் கேஷ்பேக் எடுத்துட்டேன். ஸோ என்னோட எல்லா பர்ச்சேசிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கரோன்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நிறைய கேஷ்பேக் எடுத்திருக்கேன். அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம காமிக்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொரு அந்த கேஷ் கரோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அதுலேயும் கேஷ்பேக் கிடைக்குது. கேஷ் கரோவும் சூப்பரான ஆப். அதுக்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கேஷ் கரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வித்ட்ரா பண்ண போகிறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக நான் யூஸ் பண்ணியிருக்க ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃபோட வந்து வித்ட்ரா பண்ணிக்க அமைக்க போகிறேன். ஸோ என்னென்ன ஆப்லாம் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மேடி ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்ளிகேஷன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நான் 3 அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுத்திருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டாக காமிக்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். இது வரைக்கும் கேஷ்பேக் மிஸ் பண்ணதே கிடையாது, ஓகேங்களா? அப்படியே மிஸ் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டலாக நான் இது வரைக்கும் எவ்வளோ கேஷ்பேக் எடுத்திருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் 3004 ரூபாய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 வாட்டி நான் வித்ரா பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்போர்ட்டிவ் உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 820 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் மூலிமா நான் வந்து கேஷ்பேக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் எனக்கு கேஷ்பேக் கிடைக்கும் கைஸ். ஏதோ ₹1, 50 பைசா, 2 பைசா, 1 பைசா, அந்த மாதிரி நிறைய கேஷ்பேக் வந்திருக்கு. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது நான் வந்து பார்த்தோன்னா வார்த்தையே கிடையாது. அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆப் ட்ரை பண்ணுறதுக்காக ஸோ கேஷ் கரோலேருந்து வேறு ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. இதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 7% வரைக்கும் கேஷ்பேக் ரிட்டர்ன் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவி வாங்குறீங்க, அந்த டிவிலேருந்து உங்களுக்கு 7% ரிட்டர்ன் கேஷ்பேக்னா அது கன்ஃபார்மாக வந்துடும். அதேமாதிரி இந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் அடிச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, ஸோ ஒரு டிவி பிடிக்கலன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்லாம் வந்து கால்குலேட் ஆகும். இப்போ வந்து 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கால்குலேஷன் இருக்குன்னா அந்த 30 டேஸ் வரைக்கும் செக் பண்ணுவாங்க, நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் மிஸ் ஆகலை, உங்களுக்கு வந்து 30 டேஸ் முடிஞ்சும் நீங்கள் வந்து டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 100% கேஷ்பேக் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் லிங்க் கீழே கொடுத்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேஷ் கரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் எண்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ கேஷ் கருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இல்லை ஒரு ப்ரீமியம் மொபைல்லாம் வாங்குறீங்க, ஒரு OnePlus அந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து 0ல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு எத்தனை % இல்லை அக்சசரிஸ்க்கு எத்தனை % அப்படின்னு போட்டிருப்பாங்க. மொபைலுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த மொபைலுக்குலாம் எந்தெந்த ஆஃபர் இருக்குது. இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்போவில் A78 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.35%, அதாவது 1% கூட கிடையாது, ரொம்ப கம்மி தான் இது. இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7%, அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 7%, 8% வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 9% கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய டிஸ்கவுண்ட் மாதிரி இருக்குது, கேஷ் கரோட நிறையா இருக்கான்னு அப்படின்னு நான் யோசிக்கும் போது பட் ஆனால் இதில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? மொபைலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொபைலுக்கு மட்டும் இதில் ஆஃபர் இல்லாமல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே ஐஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு மிக்சி கிரைண்டரு, இல்லை வந்து கிஃப்ட்டு டாய்ஸு வந்து பார்த்தீங்கன்னா துணி அந்த மாதிரி எதாவது வாங்குறீங்கன்னா அதில் எத்தனை %ன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? துணிங்கெல்லாம் வாங்குறீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் அப் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் அப் டு லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 8% வரைக்கும் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் எதுக்கு நம்மளுக்கு எது கிடைக்குதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம செக் பண்ணாமலே வாங்கிட்டீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வர மாட்டேங்குது. அதுமாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு IQ Neo 10R ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன். 25,000 கொடுத்து வாங்கியிருந்தேங்க. அது கேஷ்பேக்கே இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. என்னென்னு செக் பண்ணி பார்த்தா இதில் வந்து பார்த்தா இந்த லிஸ்ட்டில் எங்களுக்கு கிடையாதுக்கான்ட்டானுங்க.
ஸோ இது என்னடா அது கொடுமையா போச்சுன்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 637 ரூபா இருக்கு. இப்போ இது வந்து வித்ரா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க உங்களோட பேன் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை அக்கௌண்ட்ல போயிட்டு பேன் கார்டு இருக்கும், நீங்க அதை கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். உங்க பேன்ல எப்படி இருக்கோ அது மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணா மட்டும் தான் இதுல வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட் ஆகுது. ஸோ அதை அப்டேட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் போகணும். ஸோ இப்போ நான் வந்து வித்ரா ஆப்ஷன் போறேன் பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அமௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ரெடீம் நவுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான்னு கேக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா ஒரு விஷயம் கொடுத்துருக்கானுங்க பாருங்க, வீக்கெண்ட் ஹாலிடேஸ்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. சரி ஓகே, நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் கண்டிப்பா இதை பத்தின டீட்டெயில் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, இது வித்ரா இதா இல்லையான்றதை நான் செக் பண்ணி சொல்றேன். பட் ஆனால் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம டேரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர்ல தான் கன்வெர்ட் ஆகுது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆப்ல இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடா ஒரு சில ப்ராடக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20% ₹20 வரைக்கும் 20% வரைக்கும் கேஷ்பேக் எடுக்க முடியும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தினமும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வாங்க வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஏ லிங்க் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது உள்ள போயிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு அதை வாங்க போறாருன்னா அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா அதில் வர லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இந்த மாதிரி நான் நிறையவே எடுத்திருக்கேன். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபராக இருந்தாலும் சரி நீங்கள் அழகாக இன்கம் எடுக்க முடியும். ஸோ வேற யாராவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டே இருப்பாரு, ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாற்றி மாற்றி வாங்கிட்டே இருப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட லிங்கை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸோ இதில் கன்வெர்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்கம் கிடைக்கும். ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் வெரிஃபைடு இஸ் ஸோ பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் வித்ரா பண்ண முடியல, இதான் ரீசனு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல இருக்குன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியல, இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டுக்கு 8%, அமேசானுக்கு 9% கொடுத்துருக்காங்க, ஏஜியோ 13%, மித்ராக்கு 8%, ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3%. அதுக்கப்புறம் இது என்னது நித்ராவா, அது என்னன்னு தெரியல. ஸோ இது மாதிரி நிறைய ஆப் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒன் பிளஸ் இருக்கு, எஸ்பிஐ இருக்கு, மீஷோ இருக்கு. மீஷோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் இது. ஸோ மீஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ல, ஏன்னா லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரா பண்ண முடியல, இதுக்கான ரீசன் நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கேஷ் கவர் வரைக்கும் போயிடுவோம். கேஷ் கவரில் போயிட்டு வித்ரா கொடுத்து பார்ப்போம். ஸோ நம்ம கேஷ் கவர் உள்ள போயிட்ட பிறகு ஸோ ப்ரொஃபைல் டச் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஏர்னிங்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரிக்வஸ்ட் பேமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம பேமெண்ட் எடுக்க முடியுன்ற மாதிரி எல்லாமே காமிச்சிருப்பாங்க சரிங்களா. இப்போ ரிக்வஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிக்வஸ்ட் பேமெண்ட் கொடுத்தோடனே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் நீங்கள் கேஷ்பேக் வித்ரா பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்குது. கேஷ் ஒன்லியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரிக்வஸ்ட்டு எல்லாமே வந்து கேட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரிக்வஸ்ட் பண்ண போகிறோமான்னு கேட்டு ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹906 ரிக்வஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானா ஃப்ளிப்கார்ட்ன்ற மாதிரி கேட்குது பாருங்க. ஸோ அமேசான் பே பேலன்ஸ் வேணாலும் அமேசான் வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட் வேணாலும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு வாங்கிக்கிறோம். ஸோ என்ன மெயில் ஐடின்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மெயில் ஐடி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸோ அமௌண்ட் வந்து வித்ரா ஆகிடும். ஸோ இப்போ வந்து மெயில் ஐடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கெட் பெய்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எனக்கு வருது. ஸோ அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ₹906 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோ பைசா. ஸோ என்னோட இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 5%, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது வரைக்கும் என்னென்ன கேஷ்பேக் எடுத்திருக்கேன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. அதேமாதிரி வந்து இதுலேயும் ரெஃபரல் லிங்க் இருக்குது, என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் அந்தளவுக்கு இன்கம்லாம் வரலைங்க. ஒரு மாதம் இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹10,000 தான் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் ஒரு 1-2 அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணும்போது தான் ஒரு ₹2, ₹1000, ₹2000 அந்த மாதிரி வருது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்னென்ன கேஷ்பேக் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ மிஸ்ஸிங் கேஷ்பேக் இருந்ததுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ரைஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கெட் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது மூலயமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கேஷ்பேக் மிஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதோட பிரைஸ் என்ன. இப்போ 240 ரூபா பர்ச்சேஸ் பண்ணக்கு 8 ரூபாய் ரிட்டர்ன் கேஷ்பேக் வந்திருக்கு பாருங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க இல்ல ஃபிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கேஷ்பேக் மிஸ் ஆயிருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா மிஸ்ஸிங் பர்ச்சேஸ் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ரீட்டைலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிரான்சாக்ஷன் பீரியடு, ஸோ ஆர்டர் ஐடி, ஆர்டர் நம்பரு, அமௌண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க, ப்ராடக்டோட நேம், அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இன்வாய்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கான கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மிஸ் பண்ண விடாது. நம்ம மிஸ் பண்ணாலும் இதுலேயே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் இது. இந்த ஆப்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு ஆஃபர் இருக்குது, கார்டு ஆஃபரில் என்னென்ன ஆஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் மொபைலில் என்னென்ன ஆஃபர் இருக்குது. ஸோ மொபைலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 7% வரைக்கும் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அமேசானில் 5%, குரோமாவில் வந்து 3.2%, OnePlusல 0.3%. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கேமரா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேஷ்பேக் வரும், எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ஸ். ஸோ இந்த அப்ளைன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்றதை நம்ம இதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ பைசா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வித்ரா பண்ண முடியல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேன்றனால எதுவும் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரா ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. அதனால சண்டேன்றனால நம்ம எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேஷ்பேக் எல்லாமே நம்ம எடுக்க முடியுது. ஸோ நம்ம கஸ்டமர் கேர் பேசி கூட நம்மளால கேஷ்பேக்கை நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும், வெளியே எடுத்துக்கவும் முடியும். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ இந்த ஆப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேஷ்பேரை யூஸ் பண்ணணுன்றது மட்டும் சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூ வித் பார்த்தீங்கன்னா ஏர்ன் வித் கேஷ்பேக்குன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட டேரக்ட் ஆப்பே ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ டேரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணாலும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும். ஸோ ஆக்டிவேட் ஆகும், கேஷ்பேக் ஆக்டிவேட்னு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் ஆகிடும். இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் இல்லை. அஃபிஷியல் ஆப்பில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இவங்க மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு புரோக்கர் மாதிரி இவங்க. ஓகேங்களா. ஸோ என்னோட மூலயமா தான் இந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு உள்ள வராங்கன்றதை அவங்க சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.